This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை குழம்பு போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் புதுவிதமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அப்படி செஞ்சு பார்க்கணுனாலும் பார்த்துக்கோங்க, இல்லை இப்படி செஞ்சு பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே அருமையான சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடணும், கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போது அது ஒரு கரைக்கு ஆற வச்சிடலாம். இன்னொரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போது ஒரு பிஞ்சு இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து இதை அப்படி நம்ம பொரிய விட்டுக்கலாம். இந்த தாளிதை நல்லா பொரியட்டும். கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வதங்கிட்டு இருக்கும்போதே 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதில் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி தான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி வச்சுருந்தீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அது வதங்கிக்கிட்டு இருக்கணும். வதங்கும் போது நம்ம இந்த தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 2 பத்து தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதை லைட்டாக துருவி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த சோம்பு சீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ பார்ப்போம், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்க்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கிடுவோம். லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை அப்படியே லைட்டாக ஒரு கலக்கி எடுத்துக்கலாம். அந்த மசாலா தேங்காய் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கலக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும்னா தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் நம்ம அளவு தான். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படி நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். அந்த மசாலா எல்லாமே திரிஞ்சு மேலே நிற்கிது. இதை அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். இதை அப்படியே விட்டுறாதீங்க. ஓரங்களில் எடுத்து விடும்போது தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும்.
அப்பப்போ அதை எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டை இதேமாதிரி உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு வந்து முட்டையை உடச்சி விடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா முட்டையும் உடச்சி விட்டாச்சு. முட்டையும் கொஞ்சம் பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா லைட்டாக கரண்டியை வச்சு அப்படியே பிரட்டி எடுத்துக்கணும். முட்டையை உடச்சி விடும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம பிரட்டி விடாமல் விட்டுருந்தோம்னா அடியில் பிடிச்சிக்கிடும். முட்டை வந்து அப்படியே அடியில் போய் பிடிச்சிக்கிடும். அதனால் லைட்டாக வெந்ததும் கொஞ்சம் அப்படியே பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். முட்டையை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். அதோட குழம்பு தயாராகிடுச்சு. இப்போது ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். இதை அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை அவிச்சு நீங்கள் கட் பண்ணி சேர்த்து எனக்கு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை அவிச்சு கூட கட் பண்ணி சேர்த்து குழம்புல சேர்த்துக்கலாம். இது வந்து முட்டையாகவும் சாப்பிட்லாம், குழம்பும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் இப்படி உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.